ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். ஆனால் இந்த தடவை நான் ஃபோன் பண்ணலை. ஆண்டவரே, செபிக்க விரும்புகிறவங்க வரட்டும், துதிக்க விரும்புகிறவங்க வரட்டும்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணலை. நான் நினச்சேன் ஒரு 25 பேர் வருவாங்கன்னு. ஆனால் தேவ திட்டம் ஆண்டவர் நிறைய பேரை கொண்டு வந்துட்டார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ராஜா அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, பேபி அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஜெர்லின் அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாம், நிறைய பேரை இன்றைக்கி கத்தர் புதுசாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அப்புறம் பாப்பா வந்திருக்கிறா, இப்போ பின்னால் சகோதரர்லாம் வந்திருக்கிறாரு. ஆமேன். தேவ திட்டம். ஆமேன். கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு உங்களையும் ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்கள் பார்த்து சொன்னது காணாதுங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து சொன்னீங்க, நான் என்ன பார்த்து உங்களை சொல்ல பக்கத்தில் உள்ளவங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுங்கள். இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் பாத்திரமா உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஊரில் ஒரு எழுப்புதலை என் மூலமாக கர்த்தர் கொடுக்க போறார். நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமீன். கடைசி காலத்தின் ஒரு எழுப்புதல் என் மூலமா என் குடும்பத்தில், கையை தட்டி சொல்லுங்க, என் மூலமா என் குடும்பத்தில், என் மூலமா என் சபையில், என் மூலமா என் தெருவில், என் மூலமா என் கிராமத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுவாராக. நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமா? தயவு செய்து சிறு பிள்ளைகளை உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளவும். சிறு பிள்ளைகளை யாரும் வைத்து விளையாடக்கூடாது. சிறு பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சத்தியத்துக்கு அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லலாமே. வாசிங்க பாப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆகையால் வாசிங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ராத்திரி வேளையில, இந்த கடைசி காலத்துல ஆவியானவர் இந்த எழுப்புதல் இரவு ஜெப கூடுகையில கவனிமா நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா? உன் தைரியத்தை நீ விட்டு விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2 பேருக்காவது கை கொடுத்து சொல்லுங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை நீங்க விட்டு விடவே கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தாங்க உங்க கூட பேச போகிறார். ஏன் தெரியுமா? கவனிங்க. நீ தைரியமாய் முன்னேற முன்னேற முன்னேற, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நீ தைரியமாய் முன்னேற 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 உன் தைரியத்தின் முடிவில் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பா தெரியுமா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், பலன் என்றால் ரிவார்டு, பரிசுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பிரச்சனை வந்தாலும், நீ என்ன போராட்டம் வந்தாலும், நீ தைரியமாய் முன்னேறுவாய். ஆனால் அதன் முடிவு என்னன்னா, உனக்கு கர்த்தர் பரிசுகளை, ஆசீர்வாதங்களை, வெகுமதிகளை தருவார். என்ன கையை காணோம்? ஹல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எந்த அளவுக்கு தைரியமாக ஓடுறானோ அதன் முடிவில் தான் அவன் பரிசை பெற முடியும். ஆமாவா இல்லையா? அதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உனக்கு பாடுகள் உண்டு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. கவனிமா, இந்த உலகத்தில் உனக்கு நிந்தைகள் உண்டு, பல தடைகள் உண்டு. ஆனால் உன் தைரியத்தை விட்டு விடாமல் நீ முன்னேறுவாயானால் நான் உனக்கு பரிசுகளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தோத்திர ஆண்டவர், ஒரு 10 கை தான் வந்திருக்கப்பா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் தைரியமாக முன்னேறும் போது, அதை ஜெயிக்கும் போது வெகுமதிகளை கர்த்தர் தருவார். இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று ராத்திரி 10 மணிக்கு ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். பிள்ளைகள்கிட்ட போய் நீ சொல்லுப்பா, தைரியத்தை விட்டு விட சொல்லாத. அவங்க தைரியமா இருக்கும்போது நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகிய வெகுமதிகளை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம், ஆமென், இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. என்ன எழுப்புதல் தெரியுமா? என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் தைரியமாய் முன்னேறி செல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை கொடுத்து தான் கர்த்தர் இந்த கூட்டத்தின் முடிவில் என்ன அனுப்ப போறார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். இதயத்தில் கை வச்சுலுங்க, நாங்கள் தைரியமாய் முன்னேறுகிற. நல்லா தான் கையை வைய, செத்த வாட்சி வைங்க. நல்லா, நாங்கள் தைரியமாய் முன்னேறுகிற இயேசுவின் பரம்பரை. ஆமென். பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே 1008 இல்லை, எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தாலும் நாங்கள் நிற்கிற பரம்பரை அல்ல. சொல்லுங்க, நாங்கள் உட்காருகிற சந்ததி அல்ல, முடங்கி கிடக்கிற சந்ததி அல்ல, தைரியமாய் முன்னேறுகிற சந்ததி. கரங்களை தட்டி புரிஞ்சவங்க இந்த கடைசி காலத்துல அப்படி தைரியமாய் முன்னேறக்கூடிய கிருபை. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு மனிதனை காண்பித்தாருங்க. வேதத்தில் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு முன்பாக பிரச்சனை இருந்தது. கவனிமா, அவன் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவனுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் அவன் அதை தைரியமாய் முன்னேறி ஜெயித்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். நிறைய பேருக்குள்ள அவங்களுக்கு முன்னால் இந்த பிரச்சனையை தைரியமாக முன்னேறி ஜெயிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் நேற்று ராத்திரி என்னோட கூட ஒரு மனிதனை சுட்டி காண்பித்து, அவனை பார், அவனுக்கு முன்னால் பிரச்சனை இருந்தது, அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் முடங்கி கிடக்கவில்லை, அவன் தைரியமாய் முன்னேறி ஜெயித்தான் என்று கர்த்தர் சொன்னார். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அது யாருன்னா தானியேல். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். தானியேலுக்கு முன்ன சிங்கக்கபி இருந்தது. கவனிங்க, தானியேலுக்கு முன்ன சிங்கக்கபி போன்ற போராட்டம் இருந்தது. ஆனால் தானியேல் தைரியமாய் முன்னேறி ஜெயித்தான். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவங்க கூட என்ன பேசுகிறார் தெரியுமாங்க? எத்தனை போராட்டம் சிங்கத்தை போல் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் தானியேலை போல தைரியமாக முன்னேறிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். கையை வைத்து அலையிலையா சொல்லுங்க. அப்படி ஜெயிச்சதுனால அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம். சிங்க கவியை தானியேல் ஜெயிச்சதுனால அவனுடைய முடிவு எப்படி ஆண்டு கொடுத்தவனுக்கு ஒரு பெரிய பரிசு என்ன தெரியுமா? 28வது வசனம், கடைசி வசனத்தை வாசிங்க பாப்போம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தைரியமாய் முன்னேறிய தானியேலுக்கு எதை எடுத்தாலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். என்ன கையை காணோம்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னால் பிசாசு பிரச்சனையும் வச்சுருப்பான். தைரியமாக தானியேலை போல் போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம், வெகுமதிகளை பெற்றிடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபையை கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமாய் எங்களுக்கு தரப்போறார். நம்புறவங்க ஓங்கி பிசாசு வெக்கப்பட்டு போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஐயா, தம்பிமார், சகோதரர்கள்லாம் விசுவாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆமென். எதையும் ஜெயிச்சிடலாம். ஆட்டேங்கப்பா. பெண்கள்லாம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் தைரியத்தின் அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னா சாதிச்சிடலாம் சொல்கிறவங்க கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆனால் உங்களை விட அவங்க ஒரு படி மேலே தான் இருக்காங்க. ஆமென். ஆண்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் தைரியமாய் முன்னேற போகிறோம். பெண்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள அணைச்சி சொல்லுங்க, தைரியத்தை தரதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, தானியேல் இத்தனை தைரியமாய் சொல்லப்பட்டது போல மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் சொல்லியிருக்கலாம். தானியேல் இத்தனை தைரியமாய் போராட்டத்தை ஜெயிக்க காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்து ஒரு 3 ரகசியத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கீங்க? எத்தனை ரகசியம்? 3 முத்தான காரியம். நம்ம கவனி. தானியேல் பிரச்சனையை தைரியமாய், இந்த பலனுக்கு ஏதுவான தைரியமான அந்த தைரியத்தை தெய்வம் அவனுக்கு கொடுத்து அவன் பிரச்சனையை ஜெயிப்பதற்கு முதலாவது பெரிய காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க பாப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தானியேல் 6ஆம் அதிகாரம். சந்தோஷமா இருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? தைரியமாக முன்னேறு. சொல்லுங்க பாப்போம். ஒரு 3 முறை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தைரியமாக நல்ல கெத்தா சொல்லுங்க. தைரியமாக முன்னேறு. சொல்றதுலே ஆவியானவர் இறங்கி வரணும். ஆமென். நல்லா சொல்லுங்க எல்லாரும். தைரியமாக முன்னேறு. தைரியமாக முன்னேறு. இப்போ சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க பக்கத்தில். அல்லேலூயா. அப்படி சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். எல்லாம் நமக்கு எங்க தைரியம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? ஆமென். சரி, அப்படி தானியேல் தைரியமாய் முன்னேறி சிங்கக்கபியை ஜெயிக்க காரணம் என்னன்னா, வாசிங்க பாப்பா. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே தானியேல் சொல்லுகிற ஒரு பெரிய ரகசியத்தை பாருங்க. அழகா சொல்றான் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. இல்லை சாரி, 23வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா கவனிமா. ஒரு பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, ஆமை, உன் வாழ்க்கையில் வருகிற சகல பிரச்சனையும் ஜெயிப்பதற்கு நீ தைரியமாய் முன்னேற வேண்டுமானால் உனக்குள்ள இருக்க வேண்டிய முதல் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஏம்பா நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தில் ஆழமா இருக்கியோ அந்த அளவுக்கு தான் முன்ன போக முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தானியேலுக்கு முன்ன கவனிமா, தானியேலுக்கு முன்ன சிங்க கபி இருந்தாலும் அவன் உள்ளத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நான் சிங்க கபிகளை போனாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எனக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வாய்களை என்ன செய்வார்? கட்டி போடுவார். நான் கண்டிப்பா சிங்கங்கள் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நான் ஜெயிச்சு வெளியில என்ன செஞ்சிருவேன், வந்துருவேன் சொன்னதுனால தான் முன்னால ஸ்டெப் வைக்க முடிஞ்சது. ஆமாவா இல்லையா? இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை உபத்திரவம் வந்தாலும் நீங்க விசுவாசத்தில் பேச ஆரம்பித்து விட்டால், நீங்கள் விசுவாசத்தில் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், கவனிங்க, பாசிட்டிவா, தட் மீன்ஸ் பாசிட்டிவ். நீங்க நேர்மறையா சிந்திக்க ஆரம்பிச்சா, இல்ல இந்த பிரச்சனையில நான் தோத்து போக மாட்டேன், இந்த பிரச்சனையை நான் ஜெயிச்சிருவேன், இந்த பிரச்சனை எனக்கு நன்மைக்கு தான், இதை நான் ஜெயிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருப்பாருன்னு சொல்லி நீங்க தைரியமா பேசும்போது தான் முன்னேற முடியும். ஒரு லேலியா சொல்லுங்க. ஐயா நீ தைரியமா பேசினா மட்டும்தான், விசுவாசத்தில் பேசினா மட்டும்தான் தைரியம் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. எனக்குள்ள தைரியம் வளரணும்னா, நான் ஜெயிக்கணும்னா, நான் பரிசை பெறணும்னா, நான் விசுவாசமாக சிந்திக்கணும், நான் விசுவாசமாக பேசணும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா உனக்குள்ள அந்த மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியம் வளர வேண்டுமானால் உனக்குள்ள விசுவாசமாய் பேசுகிற வார்த்தைகள் இருக்க வேண்டும், விசுவாசமாய் சிந்திக்கிற காரியம் இருக்க வேண்டும். இல்லை இந்த கடன் பிரச்சனையை நான் ஜெயிச்சிருவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இல்லை இந்த மனிதனை நான் ஜெயிச்சிருவேன். இல்லை இந்த பிசாசு கொண்டு வந்திருக்கிற இந்த பயத்தின் ஆவியை நான் ஜெயிச்சிருவேன். எனக்குள்ள இருக்கிற இந்த வியாதியை நான் ஜெயிச்சிருவேன். இப்படி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா, கவனி சகோதரா, கவனி சகோதரியே, இப்படி நான் விசுவாசமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் விசுவாசமா பேச ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னை கர்த்தர் முன்னால நகர்த்த ஆரம்பித்து விடுவார். என்ன பிரச்சனை மேல நடக்க வச்சிருவாரு, என்ன கர்த்தர் பிரச்சனையை ஜெயிக்க வச்சிருவாரு. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் கையை தட்டி ஆமென் கையை தட்டி சொல்லு, நான் விசுவாசமா பேசதான் நான் தைரியம் எனக்குள்ள வர, நான் முன்னால போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் சொல்லுங்க, தயவு செய்து பிள்ளைகளை பார்க்காதீங்க, பிள்ளைகளை மட்டும் பார்க்காதீங்க, சத்தியத்தை கவனிங்க. ஏன்னா அப்போ தான் பிள்ளை அங்கங்கமா ஓடும். நீங்கள் சத்தியத்தை விட்டுறக்கூடாது. ஒரு லேலியா சொல்லுங்க பாப்பா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் முன்னேறணும்னா, தைரியம் வளரணும்னா நீங்கள் விசுவாசமாக பேசணும். அல்லேலூயா ஆமென். எப்படிக்கா பேசணும்? விசுவாசமாக பேசணும். அல்லேலூயா. இப்போ நைட்டு போயிட்டு இருக்கிறோம், ஒத்தையில போகிற சூழ்நிலை, ஒத்தையில போக ஆரம்பிச்சிட்டோம். பலவித சிந்தனை வரும், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சா நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆமாவா இல்லையா? ஆமேனா இல்லையா? இல்லை கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் இன்னைக்கு இதை நடந்துருவேன், இந்த தெருவை நான் கடந்து வந்துடுவேன், இந்த ரோட்டை நான் கடந்து போயிடுவேன். ஏன்னா இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாதான் அடுத்த ஸ்டெப்பு முன்ன வைக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கவனிமா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவன் எதை கண்டு நடுங்க மாட்டான், எதை கண்டு பயப்பட மாட்டான். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து பேசுறாருமா. இந்த ஒரு எழுப்புதலின் வார்த்தை, உன்னை எழுப்பணும்னு கர்த்தர் வந்திருக்கிறாரு. நீ தைரியமாய் அடி எடுத்து முன்ன வைக்க வேண்டுமானால் முதலாவது உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன்னை பதற விடாது, உன்னை நடுங்க விடாது, உன்னை உட்கார வைக்காது, உன்னை சோர்ந்து போக வைக்காது. மாறாக உன்னை ஒவ்வொரு அடியாக முன்னேற வைப்பது, அந்த தைரியத்தை கொடுப்பது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியேல் அசைக்க முடியல, அம்மாவா இல்லையா? அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான், அவன் தைரியமாக இருந்தான். கவனிங்க, அவன் பாட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த தைரியம் உங்களுக்கு எனக்கு வருமானா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம புலம்பிருந்தோம், சில நேரங்களில் நம்ம அவிசுவாசமாக பேசியிருந்தோம், உட்கார்ந்துருந்தோம். ஆனால் தானியேலை எந்த அசைவும் அவன்கிட்ட பார்க்க முடியல. பார்த்தீங்களா? ராஜா பேசினாலும் அப்படிங்க, மக்கள் அவனை பார்த்து கவலைப்பட்டாலும் சிரிச்சுக்கிட்டே ஆங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு இந்த தைரியம் வர காரணம் என்ன? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் சாக மாட்டேன், சிங்கம் என்னை கடிக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்காக தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது. நீ எங்கே ஓடி போய் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் வளரலைன்னா தைரியம் வளராது,
அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது. எத்தனை பேர் கர்த்தர் எங்களுக்கு விசுவாசத்தை தருகிறார் பிரதர், நாங்கள் விசுவாசமாக நடக்க போகிறோம், விசுவாசமாக பேச போகிறோம்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தில் பவுல் என்ன செய்கிறான் தெரியுமா? வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வேகமாக வாசிங்க பார்ப்போம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை கண்டபோது கொலைபாதகன் என்று சொன்னார்கள். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 3வது வசனம் பாருங்க. பவுல் சில விறகுகளை வாசிமா வாரி போடுகையில் 5வது வசனம் பாருங்க. அவன் அந்த பூச்சியை தீயில என்ன செஞ்சானா? உதாரி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நம்ம கையில் பாம்பு கடிச்சா என்ன நடக்கும்? என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து யோசிச்சு பாரு. நல்ல பாம்பா, அந்த பாம்பா, ஐயா. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா பாம்பா கடிச்சிட்டு பாம்பா ரைட்டு. அது என்னங்க அவனுக்குள்ள அவ்வளோ தைரியம்? அது என்ன அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம்? ஊருக்காரன் பயப்படுதான், அந்த தீவாரெல்லாம் பேசுகிறாங்க, அவ்வளோதான் இவன் கதை முடிஞ்சுதுன்னு. ஆனால் இவன் பார்த்தான், பாம்பையும் பார்க்குறான், கையையும் பார்க்குறான், அசால்ட்டாக தூக்கி போடுதான். இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. அந்த ரகசியத்தை பார்க்கலாமா? ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் தெரியுமா? வாசிங்க அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா இப்போ இவன் பத்மு தீவு, இவன் எங்கே இருக்கிறான்னா மெலித்தா தீவில் இருக்கான். எந்த தீவில் இருக்கான் சொல்லுங்க பார்ப்போம்? மெலித்தா தீவில். ஆனால் அதுக்கு முன்னே அவன் பிரயாணத்தில் வரும்போது கர்த்தர் அவனோடு என்ன பேசினார் தெரியுமா? 24, 25, 26 எல்லாரும் சேர்ந்து 23 வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பவுலுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ ரோமாபுரிக்கு போவ. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்க போவ? நீ ரோமாபுரிக்கு போவ, அங்க ராயனுக்கு முன்ன போய் என்ன செய்வ? நிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ரோமாபுரிக்கு போகல. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, பெரிய காற்று வந்ததுனால, ஆமென், கடல் கொந்தளித்ததுனால, படகு கவிழக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால இவங்க ஒரு தீவில் போய் தங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து எங்க போனோம்? ரோமாபுரிக்கு போனோம். கவனி, நல்ல கவனி. இப்போ பாம்பு கடிச்சிட்டு இவனுக்கு என்ன சிந்தனை வந்ததுன்னு தெரியுமா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ரோமாபுரிக்கு போவ. அப்போ நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? போவேன். அதுக்கு இடையில எந்த விஷப்பூச்சி என்ன கடிச்சாலும் நான் சாக மாட்டேன். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். எந்த விஷப்பூச்சி கடிச்சாலும் நான் ராயனுக்கு போய் முன்ன நிப்பேன். தைரியமாக உதறி போட்டான். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுனா அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, இதே போல் வாழ்க்கையிலும் சில பிரச்சனை அப்பப்போ ஒன்று கடிக்கி. ஆமாம், பல பிரச்சனை சொல்லுங்க, பல பிரச்சனை அப்பப்போ ஒன்று வீழ்த்துது. ஆனால் உனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே விசுவாசம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். வாக்கு பண்ணினவர். ஆமாம், இவனுக்கு என்ன தெரியுமா விசுவாசம்? கர்த்தர் சொல்லியிருக்கிற ரோமாபுரிக்கு போவேன், நான் ரோமாபுரிக்கு போவேன். கர்த்தர் சொல்கிறாருங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்கள் விசுவாசம் தேவன் மேலே இருந்துச்சுன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலே இருந்துச்சுன்னா, இதே முதலியார்பட்டியில், இதே சிவந்திபுரத்தில், ஆறுமுகப்பட்டியில், கருத்த பிள்ளையரில், என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிய? அல்லேலூயா. அடையக்கருங்கலத்தில், ஆம்பூரில், அகஸ்தியபுரத்தில் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் நான் சாகவும் மாட்டேன், நான் வீழவும் மாட்டேன்னு விசுவாசம் ஆழமா உள்ள வந்துட்டுன்னு வச்சுக்க. முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லு. விசுவாசத்துல தைரியமாய் நடக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாரும் சொல்லாம இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அதுக்கு இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற வரையிலும் என்ன ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த வெறி வந்துட்டு வச்சுக்கிட்டீங்களா, விசுவாச வெறி, தைரியம் தன்னால முளைக்க ஆரம்பிச்சிருவோம். முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அம்மா, ஆண்டவர் ரொம்ப பேசிட்டு இருக்காருமா உங்க கூட. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தைரியமாக முன்னேறு. அப்படி முன்னேறும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமென். அற்புதங்களை பெற முடியும், பரிசுகளை பெற முடியும், பரலோகத்தை பெற முடியும். இது எதில் நடக்கும்னா மொத்தம் உங்கள் விசுவாசம் தான்.
அல்லேலூயா, ஆமென். உன் விசுவாசம்தான் உன்னை முன்னேற வைக்கும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ தானியேல் தைரியமாக முன்னேறி சிங்கக்கவியை ஜெபிக்க முதல் காரணம் விசுவாசம். என்னது சொல்லுங்க பாப்போம். அப்போ தைரியம் வளர்னா நம்ம விசுவாசமாக பேசணும். இன்னைக்கு வீட்டிலேருந்து வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் விசுவாசமாக பேசுங்க. என்ன ஆமீன் சொல்ல மாட்டீங்க? புருஷன்ட்ட விசுவாசமாக பேசுங்க. இல்லையா அத்தான் யாபேஸ், கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக வந்துடலாம். என்ன ஆமீன் சொல்ல மாட்டீங்க? யாபேஸ் என்ன சொல்ல, தங்கமே ஜெர்லின், நம்ம ஆண்டவருக்குள்ள பெரிய ஆளாக வந்துடலாம். இப்படி சொன்னால் தான் விசுவாசம் வளரும். என்ன அல்லையா சொல்ல மாட்டீங்க? ஆமேன், ஆமேன். ஐயா ஜான்சன், நம்ம கடனை அடைச்சிடலாம் ஐயா அப்படின்னு பிரபா சொல்லிட்டானா ஒரு பூஸ்ட் ஏறிடும். அதேமாதிரி நிலை ஏன் உனக்கும் ஜாத்தான் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நீ ரேவதிட்ட விசுவாசமாக பேசணும். எங்கே படாதோட கவலைப்படாத தங்கம், நம்ம ஜெயிச்சிடலாம், பெரிய ஆளாக வந்துடலாம், இடம் வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படி சொன்னா ஆண்டவர் இடத்த தந்து வீடு கட்ட கத்தர் கிருபை செய்வார். இன்னும் ஒரு சில கையை காணோம். ஐயே ஒரு அல்லையா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசமாக பேசுங்க. நீங்களும் தைரியமாக முன்னேறலாம், உன் குடும்பமும் உன் கூட முன்னேற ஆரம்பிச்சிடும். தலைக்கு மேலே கையை தட்டி கத்தர் கொடுத்த முதலாவது நல்ல காரியத்துக்காக கையை தட்டி ஒரு ஆவேன். அலே ஆமேன். ரெண்டாவது ரகசியத்தை பார்த்துக்கலாமா? வாசிங்க. தைரியமாய் முன்னேறி சோதனையை ஜெயிச்சு அவார்டு ரிவார்டு, ஆமாம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தானியேலுக்குள்ள இருந்த ரெண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? கணக்கக்கா முதலாவது என்னது? அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கலாமா? வாசிங்க பாப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. தானியேல் 6 ஒரு 3 வசனம் வாசிங்க. அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய ரெண்டாவது ரகசியத்தை பார்க்க போகிறோம். தானியேல் 6 வாசிங்க, 16 வாசிங்க பாப்போம். அப்பொழுது ராஜா கட்டா 16 அதானா? அது எந்த வசனம்? அப்பொழுது ராஜா, நீனே வாசிமா, நீனே வாசி. கட்டளையிட கொண்டு வந்து போட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 20வது வசனம் வாசிமா. கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே 9வது வசனத்தை 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காறு படியிட்டு ஜெபமணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்பா கவனிப்பா, தைரியமாய் முன்னேறுவதற்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற அடுத்த ஒரு பெரிய ஆயுதம் ஆராதனை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எந்த ஒரு தேவ பிள்ளை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறாளோ, எந்த ஒரு தேவ பிள்ளை பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறவளா இருக்கிறாளோ, அவள் எதை கண்டு பயப்பட மாட்டாள். என ஆராதிக்கிற பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. ஆராதனை வீரன் தைரியம் உள்ளவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப ஜெபாசின் தான் இந்த டீம்ல பெரிய தைரியசாலி. ஏன்னா அவன் ஆராதனை வீரன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது நீ செய்ய வேண்டிய ரெண்டாவது என்னன்னா, பேசாமல் ரூமுக்குள்ளே போய் நல்லா பாட்டு பாடு. எவ்வளவு பாடணுமோ பாடு, தைரியம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. இதான் ரகசியம். பிரச்சனை வரும்போது பக்கத்து வீட்டில் போய் பேசாத. உன் வீட்டில் பிரச்சனை வரும்போது இன்னொருத்தண்ட போய் சொல்லாத. அது உனக்கு தைரியத்தை தராது. யாரும் நீ எதிர்பார்க்கிற தைரியத்தை உனக்கு ஊட்டி விட முடியாது. ஆனா ஆராதனை நீ பண்ண நீ பாட நீ எந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறாயோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அந்த தைரியமாய் முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்படிதானே செல்வியக்கா? அல்லேலூயா ஸ்வீட்டி. ஆமேன். என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக முன்னேறணும்னா நமக்குள்ள இருக்கிற ரெண்டாவது ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, ஆராதனை வீரன் எதை கண்டு பயப்பட மாட்டான். அப்படி 2 பேரும் கை கூடி சொல்லுங்க, நல்லா ஆராதனை பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை பாடுங்க. தைரியம் தன்னால வரும். அல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகம் நம்மை தைரியப்படுத்தும். ஏன் கோலியாத்துக்கு முன்ன தாவீது நின்னா? ஏன்னா ஆராதனை வீரன். ஆராதனை வீரன் கோலியாத்தை கண்டு பயப்பட மாட்டான். எப்பா சவுல் பின்வாங்கி போனான்.
சவுலிடத்தில் இருந்த எல்லா மக்களும் பின்வாங்கினார்கள். ஆனால் ஒரு சின்ன பையன், ஒரு பொடி பையன் முன்ன போய் நிற்க காரணம் என்னன்னா, அவன் ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்க்கும் பொழுது ஆராதித்தான். அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்ததுனால அவனுக்கு கோலியாத்து ஒரு மேட்டராகவே தெரியலைங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறீங்களோ, சூழ்நிலைகளை பார்க்காம, பிரச்சனைகளை பார்க்காம, மனுஷனை பார்க்காம, உனக்குன்னு ஒரு அறை விட கர்த்தர் வச்சிருப்பாரு. உன் வீட்டில் கதவை பூட்டு, பாட்டை போடு. நீ ஸ்பீக்கர் வச்சிருக்கியா, பாட்டை போடு. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. தினமும் ஒரு மணி நேரமாவது நீ ஆராதனை செய்து பார். நீ பாடல் பாடி பார். ஆராதனை வீரனுக்கு எதை கண்டு பயம் வராது. அவன் தைரியமாய் முன்னேறுவான். தம்பிமாரெலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு வாரம் பூஸ்டாக இருக்குமாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அங்கே என்ன நடக்கு, 1 மணி நேரம் அபிஷேக ஆராதனை, அடுத்த அரை மணி நேரம் பாட்டு தான். பாட்டு பாடி அந்த அவன் நிறைய பசங்க சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே வந்தாச்சுன்னா இந்த ஜெபம் அடுத்த செவ்வாய்க்கிழமை வேறு நடத்துது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்னை தள்ளும், உன்னை உந்தி தள்ளும், உன்னை முன்னேற வைக்கும். ஆராதனை வீரன் தைரியம் உள்ளவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நாங்கள் செய்ய போகிறோம் பிரதர்? நாங்கள் விசுவாசமாய் பேசுகிறது மாத்திரமல்ல, விசுவாசமாய் சிந்திக்கிறது மாத்திரமல்ல, இனி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் கர்த்தரை பாடுவோம், நாங்கள் கர்த்தரை துதிப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. நான் தேவ சமூகத்தில் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனை என் காலுக்கு கீழே வந்துடும். ஹல்லேலூயா. அப்படியே சிரிச்ச முகத்தோடு பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. இனிமேலாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிங்க. தைரியம் தன்னால் வளரும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, யோசபாத் ராஜாவுக்கு முன்னாக கொட்டாய் விடாதம்மா. யோசபாத் ராஜாவுக்கு வரதம்மா அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? கவனி, ஆண்டவர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? நீ ஒன்றும் செய்யாத, போ, முன்னால நில்லு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடு, நான் மற்றதை பார்த்துக்கிடுவேனாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஒரு 7 நேரம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இது சரி கிடையாது. இப்போ எப்படி சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு முன்னால் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ அதை முன்னால் வச்சு பாட போகிறோம். சரிங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல முடியாதா? பிரச்சனை இல்லாத ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமேன். அப்படி பிரச்சனையே இல்லைன்னா நீ மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். அதுவும் கிறிஸ்தவனுக்கு 1008 பிரச்சனை வரத்தான் செய்யும். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நீ உண்மையாக இருந்தனா கூட 10 பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் உனக்கு ஒரு ஆயுதம் இருக்குது, பாட்டு. அல்லேலூயா. சரி, இப்போ உங்கள் பிரச்சனையை முன்னால் வைங்க. இப்போ எல்லாரும் பாடலாமா? ஒரு 7 நேரம் நல்லா உற்சாகமா. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கல்யாணம். கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கவர்மெண்ட் வேலை, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இன்னும் ஒரு முறை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. தலைக்கு மேல கையை தட்டி ஆராதனை வீரன் தைரியமாய் முன்னேறுவான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தைரியமாக முன்னேறு. ஆமென். உனக்கு பரிசுகளை கர்த்தர் தருவார். அதுக்கு முதல் ரகசியம் என்ன சொல்லுங்க? சூப்பரு. 2வது ரகசியம் என்ன? ஆராதனை. ஆமென். அதனால் வீட்டில் ஸ்பீக்கர் இல்லைன்னா முதல் ஸ்பீக்கரை வாங்குங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல பாட்டை போட்டு விடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே துணி துவைக்கும் போது, அப்படியே வீட்டில் வேலை பார்க்கும்போது அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்களேன். மறுநாள் ஒரு பிரச்சனை வந்தால் சிரிப்பு தான் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை பார்த்து ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா ஆராதிக்கிறவனுக்கு பிரச்சனையை பார்த்தா அதை ஜெயிச்சிடலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா பாருங்கள், ஆராதிக்கிறவங்க இந்த விசுவாசமாக இருக்கிறவங்கள பாருங்கள், லேசில் அசைக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இல்லைன்னா இந்த மூஞ்சி செத்தது மாதிரி மாறிடும். ஏன்னா அங்கே ஆராதனை இல்லை, விசுவாசமும் இல்லைன்னு அர்த்தம். ஆராதனை விசுவாசம் இருக்கிறவன் தைரியமாக முன்னேறுவான். ஒரு முறை சொல்லிடலாமா? சொல்லுங்கள். இந்த 2 உனக்குள்ளே இருந்துச்சுன்னா கையை கொடுங்கம்மா. பக்கத்தில் சண்டையாம்மா, கையை கொடுங்கம்மா. இந்த 2 நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சும்மா தைரியமாக முன்னேறி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், பரிசை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. சரி, 3வது ஒரு முக்கியமான காரியம் நம்மை தைரியப்படுத்துவது எது தெரியுமா? பிரச்சனைக்கு முன்னால் கவனிங்க, நம்ம தைரியமாக நிற்க வைக்கிறது 3வது ஒரு முக்கியமான காரியம். வாசிங்க பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம். திருப்புங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா.
22 வாசிங்க பாப்போம். அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்ன காரணம்னா, நல்லா தானியம் சொல்றத பாருங்க. ஐயா, சிங்கங்கள் என்னை ஏன் சேதப்படுத்தல? நான் எப்படி இந்த பிரச்சனையை ஜெயிச்சேன்னா, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. இருதயத்தில் சுத்தம் இருந்ததுன்னா, அந்தரங்கத்தில் ஒழுக்கம் இருந்துச்சுன்னா, குச்சமச்ச வாழ்க்கை இருந்துச்சுன்னா, பிரச்சனையை கண்டு பயம் வராது. 1008 ஓட்டை இருந்துச்சுன்னா உன்னால் செபிக்க முடியாது, வேற எங்கேயாவது ஓடத்தான் தோணும். எதுக்கு அடுத்த ஊழியக்காரனை நம்ம பிச்சை எடுக்கணும்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம சரியாக இருந்தால் தான் எவனும் தேவையில்லையே, நம்ம நின்றுலாமே முன்னால். என்னங்க ஒரு அல்லேலியாவை காணும்? அப்படிதானம்மா? ஏம்மா நீ சரியாக இருந்தானா நீ எதுக்கு பயப்பட போகிற? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் ஒரு குறை இல்லாதவன் தைரியம், நான் ஏண்ட எந்த தப்பும் கிடையாதுயா, கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். இங்கே 1008 அவளே அதான் நைட்டு 12 மணிக்கு எவனுக்காக ஃபோன் பண்ணுதோம், யாரா நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு. ஏன்னா நமக்கு தெரியுது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு. ஏன்னா நம்ம சரியில்லைன்னு நமக்கே தெரியுது. நம்ம சரியாக இருந்தால் தான் நமக்கு. எங்கே பாருங்க, கர்த்தர் என்று சொன்னது இப்போ கொஞ்ச நாளாவே தான். நீ உருவாக்குனாரு, நீங்களே உருவாகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. இன்னும் பல பேரை தேடிகிட்டே இருக்கக்கூடாது. அங்கே போனால் சரியாயிருமா, இங்கே போனால் சரியாயிருமா, அப்போ நீ சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஜெபமலைக்கு எதுக்கு போகணுன்னா ஆவியில் வளர போகணும். என்னங்க ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஜெபமலைக்கு போனோம், எதுக்கு போனோம்? இன்னும் அபிஷேகத்தை 2 மடங்கு என்ன செய்யணும், அதுக்கு தான் போனோம். அண்ணன் ஏதாவது சொல்ல மாட்டாரா? ஏன் அண்ணன் சொல்லுது ஆண்டவர் வாண்ட சொல்ல மாட்டாரா? ஜெபமலை உன்னை வளர்க்க போகக்கூடாதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக போ. ஆமாம், வீட்டில் சோர்வாக இருந்தால் போய் அந்த ஜாமக்கார ஜெபத்தில் நல்லா உன்னை உருவாக்கு. என்னங்க ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? இன்னும் எவனாவது ஏதாவது சொல்ல மாட்டானா? ஆமாம், அப்போ நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீ சரி இருந்தால் வாண்டே ஆண்டவர் பேசுவார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. நீ ஒழுக்கமாக இருந்தனா வாண்டைய கர்த்தர் பேசுவார். இன்னொரு ஆள் தேவையில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க. இந்த கூடுகையும் தீர்க்க தரிசன கூடுகை இல்லை, நீ எழும்பணும். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏம்மா நான் சொல்ல உங்களுக்கு புரியுதாம்மா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். புலவன்பட்டியில் ஒரு பியாயை அடிச்சு, ஆமாம், ஒருத்தர் ஒதுங்கியே நின்றார். மூப்பர் பாச சொன்னார், சோமனுங்க அப்படின்னு. ஆமாம், என்ன ஒரு ஆள் சொன்னார், போய் அப்படி. அது சிரிச்சு தான், என்ன என்னையே துரத்த வர, உன்னை பற்றி சொல்லட்டுமா, பீடி குடிக்கல அப்பப்போன்றிருக்கு, பறந்துட்டான். நிறைய நேரங்களில் நம்ம ஏன் சில விஷயத்தில் முன்னால் நிற்க முடியலன்னா, நமக்கு தெரியுது நம்ம யாருன்னு. ஹூ ஆமை? ஆமாவா இல்லையா? நம்ம சரியாக இருந்தால் தான் பிரச்சனை முன்னே தைரியமாக நிற்கலாமே. வந்து பாரியா, நான் கரெக்டாக இருக்கேன், கர்த்தர் கூட இருப்பார். ஏசப்பா 4 கை தான் வந்திருக்குப்பா, மற்ற கையெல்லாம் காண ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். இதை விட என்ன, நாங்கள் ஜேம்சனெல்லாம் ஞாபகம் இருக்கானே ஜேம்சனு? ஆமாம், கள்ளக்குறிச்சியில் போய் ஒரு பேய் துரத்த போனோம். அப்போ நான் சின்ன பையன், பெரிய பெரிய பயில்வான்கள் ஊழியக்காரங்களாம் வந்தாங்க. ஆமாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போராடி பார்த்தோம், அது வந்து பாருன்ட்டு. நாங்கள் தோத்திர பலிங்கும் அதுவும் முழங்கால் பட்டு சொத்திர பலின்னு பாடுது. எங்கிட்ட பேய் இருக்கா, அதுகிட்ட பேய் இருக்கானே தெரில. ஆமாம், அது சொல்லுது, கவனிங்க, அது அவ்வளோ அழகாக பாட்டு பாடுதுங்க, சூப்பராக பாடுது. உடனே ஆபிரகாம் பாஸ்டருக்கு கோவம் வந்துட்டு, கள்ளக்குறிச்சி ஆபிரகாம் பாஸ்டருக்கு, நீங்கள் ஒரு வேலையும் சரி இருக்க மாட்டிய, நான் துரத்தேன்னு சொல்லிட்டு ஞாபகம் தெரில ஜேம்சனை. அவர் போய் ரீ பா பான்னாரு, அதுவும் ரீ பா பா பான்னுச்சு. இப்போ யார்கிட்ட ஆவியானவர் இருக்காரு? அவ்வளோ தெளிவாக பேசு. அவரும் போராடி பார்த்தார், 3 மணி நேரம் தாண்டிட்டு. எனக்குன்னா கொலை பட்னி. ஆமாம், அது பாட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அந்த அன்னைக்கு 13 பேரும் வித் பாஸ்டர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபிரகாம் பாஸ்டரும் சேர்ந்து கையை பிடிச்சி, ஏசப்பா எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கிட்ட குறை இருந்தா, ஏம்மா கவனிமா, இங்கே கவனிமா, எங்கிட்ட குறை இருந்தா மன்னிங்கப்பான்னு கேட்டோம். அந்த பிசாசு என்ன தெரியுமா சொன்னிச்சு? ஐயோ இனிமேல் இருக்க முடியாதுன்னுட்டு. ஆண்டவர் இறங்கி வராருன்ட்டு. அப்போ ஆண்டவர் இறங்கியே வரல. காரணம், அந்த 13 பேரில் எத்தனை பேர் ஆமாம் சேட்டை பண்ணான்னு தெரியல. 13 பேர் பாவத்தை அறிக்கையிட்டோம், பேய் ஓடிட்டு. 2 வருஷத்துக்கு முன்னே அந்த அக்காவை பார்த்தேன், அண்ணே அன்னைக்கு போன பேய் என்னது. நான் மனசில் நினச்சிட்டேன், அன்னைக்கு எங்கிட்ட இருந்து போன பேய்.
இன்னைய வர அது அது அந்த அக்கா இன்னும் சொல்லுது, அந்த அக்காவால் தான் நான், எங்களால் தான் அந்த அக்கா சுகம் அடைஞ்சுதான். ஆகா, அந்த அக்காவால் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். குறை குச்சம் இருந்தா பிரச்சனை நம்ம முன்னே டான்ஸ் ஆட தான் செய்யும். நீ சரியாக இருந்தானா உன்னை கண்டு பிரச்சனை பயப்படும். என்ன அப்படியே சிரிச்ச முகத்தோட பக்கத்தை தோலை தட்டி நல்லா இருக்கீங்களா, ஏன் பிரச்சனையை ஜெயிக்க முடியலண்ணா, நிறைய சேட்டை இருக்குது அதனால தான் நிற்க முடியலை, அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா தைரியமாக நிற்கலாம். உண்மை தானே? தானியல் அழகாக சொல்கிறேன் பற்றியா ராஜா, அது சொல்லலாம், சிங்கம் என்னை சேதப்படுத்தாது ராஜா. ஏன் தெரியுமா? நான் எந்த தப்பும் பண்ணாதவன். நான் என் ஆண்டவருக்கு முன்னே தப்பு பண்ணலை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் உமக்கு முன்னே எந்த தப்பு என்ன செய்யலை. தப்பு பண்ணாதவன் தான் தைரியமாக ஆண்டவர் வச்சுருவார. என்னங்க ஏங்க உங்களுக்கும் தெரியுமா, உங்களுக்கும் தெரியுமா ஏசு கிறிஸ்து தரையில் எழுதிட்டு இருக்காரு, இங்கே கவனிமா. ஆமாம், உங்களில் பாவம் இல்லாதவன் அவ்வளோ பேரும் கல்ல போட்டான். ஏன் தெரியுமா? அதுலேயே 100 பேர் அவள் கூட தப்பு பண்ணவனாக தான் இருப்பான். ஆமாம், அவன் எல்லோரும் குற்றம்னு சொல்லிட்டு நிற்க முடியலை. அந்த விபச்சார ஸ்திரிக்கு முன்னாலே நிற்க முடியலை, ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியலை. உங்களுக்கும் தெரியுமா, குச்ச மனசாட்சி உள்ளே வந்துட்டுனா உன்னால் நிற்க முடியாது. புரிஞ்சுக்க. ஆதாம் அவ்வளவு நாள் ஆண்டவரோட நடந்தவன் எப்போ பாவம் செஞ்சானோ ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன் தெரியுமா? குச்ச உணர்வு. சகோதரா சகோதரியே கவனி, நீ ஏன் முன்னேற முடியல தெரியுமா? நீ ஏன் பிரச்சனைக்கு முன்னே போய் நின்று ஜெயிக்க முடியல தெரியுமா? உனக்குள்ள சில அந்தரங்கங்கள் உன்னை அறுத்துக்கிட்டு இருக்கு, உன்னை குத்திக்கிட்டு இருக்கு. இல்லை நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லைன்னு பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேங்க, இன்னையோட எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே நான் குற்றமற்றவனாய் உமக்கு முன்பாக ஜனத்துக்கு முன்பாக வாழ ஆரம்பிப்பேன். ஆனால் பிரச்சனை என்னை கண்டு நடுங்க ஆரம்பிக்கும். 4 கை வந்ததுக்காக சோத்திரம்பா. எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு முறை பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, குச்சமச்ச வாழ்க்கை உன்னை கண்டு பிரச்சனை பயப்படும். குச்சமுள்ள வாழ்க்கை உன் தலையிலேயே ஏறி பிரச்சனை மிதிச்சிடும். அல்லேலூயா. சரி, அப்போ நல்ல கவனிங்க. தானியேல் நம்ம இன்னைக்கு வாசித்த முதல் தலைப்பு வசனம், மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த தைரியம் வந்து முன்னேறணும்னா, இந்த தைரியம் நமக்குள்ளே வரணும்னா தானியேலுக்குள்ளே 3 ரகசியம் இருந்துச்சு. 1 விசுவாசம், 2 ஆராதனை வீரன் ஆராதிக்கிறவன், 3 குச்சமச்ச வாழ்க்கை. இந்த 3 நமக்குள்ளே சரியாக இருந்துச்சுன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் கூட வருகிறார். கரங்களை தட்டி புரிஞ்சவங்க ஆண்டவர் இந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்கிற எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படியே முழங்கால் படியிடலாமா? ஆமென். தைரியத்தை கர்த்தர் இன்னைக்கு தர விரும்புகிறார். எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா. இல்லை எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. எல்லாரும் முடிஞ்சவங்க எழும்பி நின்று இந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க பாப்பா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தயவு செய்து எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த கிருபை எனக்குள்ள வெளிப்படணும் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க வலது கருத்தை உயர்த்துங்க பார்ப்போம். வலது கருத்தை உயர்த்துங்க, வலது கருத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் தைரியமாய், நான் தைரியமுள்ள புருஷனாய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் தைரியமுள்ள ஒரு ஸ்திரீயாய், நான் தைரியமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய், நான் பிரச்சனைக்கு முன்பாக நின்று ஜெயிக்கிற அந்த அபிஷேகம் கேளுங்க. தானியேலை போல நான் விசுவாசமாய் பேசக்கூடியவனாய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வலது கருத்தை உயர்த்துங்க. இன்னைக்கு ஒரு தைரியத்தை உனக்கு தர விரும்புகிறார். தைரியமுள்ள ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார். கோழைத்தனமான வாழ்க்கை, கோழைத்தனமான வாழ்க்கை, ஓ முடங்கி கடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இன்னைக்கு நேற்று நைட்டே சொல்லிட்டாரு, நான் அநேகரை தைரியப்படுத்த போறேன், நான் அநேகரை முன்னேற வைக்க போறேன். கேளுங்க, தானியேலை போல அந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. நான் ஒரு ஆராதனை வீரனா மாறணும்னு கேளுங்க. கையை உயர்த்துமா. இன்னைக்கு அந்த கிருபையை தரவன கர்த்தர் விரும்புகிறார். ஒரு குச்சமச்ச வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கைதட்டி பாடுமா? இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கையை தட்டி நீர் என்னோடு. ஆமென், ஆமென். இருக்கும் என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விழும்.
தைரியமாய் முன்னேறக்கூடிய கிருபை, தைரியமாய் முன்னேறக்கூடிய அபிஷேகம் அன்பு பிள்ளையை நிரப்புகிறதற்காய் தானியேலை போல தைரியமாய் கர்த்தர் தைரியத்தை உனக்குள்ள தருகிறார் சகோதரி. உனக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது, உனக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது, உனக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. கையதட்டி ஆமென், என்னாலும் அசைவாடும் ஆமென். அக்கினி இறங்கட்டும், தைரியத்தை தருகிறார் சகோதரியே. விசுவாசம், ஆராதனையின் அபிஷேகம். நீ பிரச்சனையை கண்டு பயப்படுகிறவள் அல்ல, நீ பிரச்சனையை கண்டு பயப்படுகிறவள் அல்ல. வாங்கி கண்ட அபிஷேகத்தை அக்கினி விலகமாகாத ஷாபாலானா. தைரியமாய் நீ முன்னேற போகிறாய். உனக்கு முன்ன எத்தனை சிங்ககவி வந்தாலும் தைரியமாய் முன்னேறுகிற அபிஷேகம். அக்கினி விலகு, அக்கினி விலகு, அக்கினி விலகு. தைரியமாய் ஆமென் வாங்கிற அபிஷேகத்தை, தைரியத்தின் அபிஷேகம், தைரியத்தின் அபிஷேகம். ஆமென் ஆமென். தைரியத்தின் அபிஷேகம். தானியேலுக்கு இருந்த அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். உன்னை ஒரு ஆராதனை வீரனாய், விசுவாசத்தில் எழும்புகிற மகளாய், பிரச்சனைக்கு முன்பாக பரிசுத்தமாய் அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். தானியேல் மேல இருந்த அபிஷேகம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. தைரியமாய் முன்னேறுகிற அபிஷேகம். அன்பு பிள்ளை தைரியமாய் முன்னேறுகிற அபிஷேகம். சகோதரியே, நீ துவண்டு போகிறவள் அல்ல, நீ முடங்கி கிடைக்கிறவள் அல்ல. உனக்குள்ள ஆராதனையின் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, விசுவாசத்தின் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. எழும்பு, எழும்பு, எழும்பு சகோதரியே. அக்கினி விளக்கம், அக்கினி விளக்கம். தைரியம் உள்ள மகளையா, நீ தானியேலை போல அக்கினி விலகிறது, அக்கினி விலகிறது. நீ ஜெயிக்கிறவாள், நீ முன்னேறுகிறவாள். அக்கினி விளக்கு, அக்கினி விளக்கு. தைரியமாய் முன்னேறுகிற அபிஷேகம், தைரியமாய் முன்னேறுகிற அபிஷேகம். அன்பு மகளை நிரப்பட்டும், அன்பு மகளை நிரப்பட்டும். அன்பு சகோதரி மேல தேவ கிருபை வெளிப்படும், தேவ பிரசன்னம் வெளிப்படும். மறுபடி சகோதரிக்காக ஜெபிக்கிறது. நீர் கொடுத்த கிருபை அதிகம், நீர் கொடுத்த கிருபை அதிகம், நீர் கொடுத்த அபிஷேகம் அதிகம். வல்லமையை கொடுத்திருக்கீங்கப்பா. ஜெயிக்கிற அபிஷேகம், ஜெயிக்கிற அபிஷேகம், சுகந்தரிக்கிற அபிஷேகம். சாதாரண அபிஷேகம் அல்ல, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். புதிய புதிய கிருபைகளாய், புதிய புதிய ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிற அபிஷேகமாக. நீ சாதாரணமானவள் அல்ல, நீ துவண்டு போகாத. உன் ஜெபத்தின் மூலமாய் இயற்கைக்கு மேல் உச்சிடுமே, உச்சிடுமே. புதிய கிருபை வெளிப்படா, புதிய அபிஷேகம் வெளிப்படா, புது வழியை தரப்பாரு. நீ சாதாரணமானவன் அல்ல. தைரியத்தை கத்தர் உனக்கு தருகிறார். மலைகளை மிதித்து நொறுக்கிற அபிஷேகத்தை வச்சிருக்க. பயப்படாத. மலைகளை, மலைகளை, குன்றுகளை விடுபடியாக்குகிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். சாதாரணமான அபிஷேகம் அல்ல. ஏன் பயப்படுற? தைரியமா தானியேலை போல அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தானியேலை போல அக்கினி இறங்கட்டும். வல்லமை, வல்லமை தாருமே. மகிமை, 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 அபிஷேகம், அபிஷேகம்.
கைதட்டி கத்தரை மகிமை. நல்லா கைதட்டி. ரெண்டு கையை உயர்த்துங்க, ரெண்டு கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை ஒரு ஆராதனை வீரனாய் மாற்றியதற்காக ஸ்தோத்திரம். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை இன்றிலிருந்து எனக்கு தந்து என்னை பிரச்சனையை கண்டு பயப்படுகிறவன் நான் அல்ல, பிரச்சனை என்னை கண்டு பயப்படும். அந்த ஒரு குற்றமற்ற வாழ்க்கையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே மத்தியில் வந்திருக்கிற ஜேம்ஸ் அண்ணே அப்படியே முன்னால் வாங்க பார்ப்போம். ஆமே, நாம அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இரு. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும். ஆமென். காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் மாத்திரம் கைகளை தட்டி கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த இரவு வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடியிருந்து ஆண்டவரே உம்மை பாடல் பாடி ஆராதித்து, ஆமென் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆமென் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு தைரியத்தின் வாழ்க்கையை ஆமென் ஆண்டவரே, இதுவரைக்கும் முடங்கி கிடந்த ஆமென் ஆண்டவரே அமர்ந்திருந்த ஆமென் ஆண்டவரே அநேக பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு பயந்திருந்த எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியத்தை திடப்படுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, தைரியமாக முன்னேறி என்கிற வார்த்தையின்படி ஆமென் ஆண்டவரே விசுவாச வீரனாக, ஆமென் ஆண்டவரே ஆராதனை வீரனாக, ஆமென் ஆண்டவரே நீதி கேடு செய்யாதவனாய், குற்றமற்றவனாய், குற்ற மனசாட்சி உள்ளவனாய் அல்ல, எந்த காரியத்திலும் உத்தமனாய் நின்று எல்லா காரியத்திலும் ஜெயமெடுங்க ஆமென் ஆண்டவரே உம்முடைய பரிசாகிய அந்த நன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு எங்களை தட்டி எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென் ஆண்டவரே, பலவீனனாய் அல்ல, பலவீனனாய் அல்ல, ஆமென் ஆண்டவரே, புறப்பட்டு போகும்போது ஒரு பலவான்களை போல, பராக்கிரமசாலியை போல கர்த்தர் எங்களை எழுப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எழுப்புவதற்கு உம்முடைய மகனை கர்த்தர் பயன்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் இருக்கிற அம்புகளாய், கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்திருக்கிற பச்சை குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிரசன்னம் இவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி தைரியம் இல்லாதவர்களை, பயப்படுகிறவர்களை அல்ல, இனி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த மே 4ஆம் தேதி ஆமென் ஆண்டவரே, இன்னைக்கு எங்க டைரியில் எழுத போகிறோம் ஆண்டவரே, எங்க இருதயமாகிய பலகையில் எழுத போகிறோம் ஆண்டவரே. இனி நான் பயப்படுகிறவன் அல்ல, இனி நான் சோர்ந்து போகிறவன் அல்ல, இனி நான் ஆமென் முடங்கி கிடக்கிறவன் அல்ல, தைரியசாலிகளாய் புறப்படுகிறவன்
ஆமென், ஜெயம் எடுக்கிறவன் என்று சொல்லி தீர்மானத்தோடு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பாடல் ஆராதனை நடத்தின உடைய பிள்ளைகளை பொறுப்பாதத்தில் வைக்கிறோம். அவர்களை மூடிக்கொள்ளுங்க. தெய்வ பிரசன்னத்தினால் இன்னும் பயன்படுத்த முடியுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருந்து நடத்தும். எல்லா மகிமை, துதி, கனம், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்மளை தைரியசாலிகளாய் முன்னேற செய்ய போகிறபடியா எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.